வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இந்த இனிமையான மாலை வேளையில் தமிழ் ஆனந்த யோக இணைப்பில் இணைந்திருக்கும் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிதான மாலை வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு அசைவற்ற நிலை. மனிதனின் மனம் உணர்ச்சியில் ஆரம்பித்து அகந்தையில் போய் முடிகிறது. அதுதான் மனதின் உச்சகட்ட வளர்ச்சி. மனம் எப்படி அகந்தையாக மாறுகிறது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்வோம். அகந்தை தான் தடுப்புச்சுவர். அகந்தை அதிகமாக இருந்தால் அந்த அளவுக்கு உங்களிடம் தெய்வீகம் குறைவாக இருக்கும். அகந்தை குறைவாக இருக்க இருக்க தெய்வீகத்தன்மை அதிகமாக இருக்கும். உங்கள் மனம் காலியாக இருந்தால், அகந்தை என்பதே இல்லாமல் இருந்தால், தெய்வீகத்தன்மை நிரந்தர விருந்தாளியாக உங்களுக்குள் இருக்கும். ஆனால் உங்களில் சிறு பகுதி கூட உள்ளே இருக்கக்கூடாது. அப்போதுதான் தெய்வம் உள்ளே வர முடியும். உங்களிடம் நீங்கள் இல்லாத போதுதான் தெய்வீகத்தை வரவேற்று உபசரிக்க முடியும். உங்களுக்குள் நீங்கள் அதிகமாக இருந்தால், அதாவது அகந்தை மிதமிஞ்சி இருந்தால், உங்கள் ஜெபதபங்கள் எல்லாம் வீண். நீங்கள் தெய்வீகத்திற்கு விடுக்கும் அழைப்பும் பொய்யே. உங்கள் அகந்தை வலிமையாக இருக்கும்போது உங்களால் தெய்வீகத்தை வீட்டிற்குள் அழைக்க முடியாது. காலியாக இருக்கும் ஆன்மாவின் மௌனமான தாகம்தான் அந்த அழைப்பு. அந்த வார்த்தைகள் இல்லாத மௌனமான வழிபாட்டு நிலை இல்லாத மனமும் கரைந்துவிட்ட அகந்தையும் செய்யும் வழிபாடு. ஒரு முறை முல்லா நசுருதீன் என்னை பார்க்க வந்திருந்தார். அவர் முகத்துல ரொம்ப வருத்தம், குழப்பம். நான் ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். நான் எதையும் கண்மூடித்தனமாக நம்ப மாட்டேன். நான் ஒரு பகுத்தறிவுவாதி அப்படின்னு சொல்றார். சரி, உங்க பிரச்சனை தான் என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு காலையில புனிதமான குரான் அந்த புத்தகம் இருக்கும் இல்லையா, அந்த புனிதமான நூல், அதன் மேல ஒரு சுண்டலி உட்கார்ந்துருக்கிறத பார்த்தேன். அதுல இருந்து எனக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. குரான் ஒரு புனிதமான நூல். அது ஒரு சாதாரண சுண்டலியிடமிருந்து தன்னை காத்து கொள்ளாவிட்டால் என்னை எப்படி காப்பாற்றும்? என் நம்பிக்கையே ஆடி போயிடுச்சு. நான் பெரும் கவலையில இருக்கேன். இனிமேல் என்னால் குரானை நம்ப முடியாது. நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். பகுத்தறிவு பூர்வமாகவே இதற்கு விடை காண்போம். நீங்கள் இனிமேல் சுண்டலியை நம்புங்கள். சுண்டலி குரானை விட வலிமை வாய்ந்தது என்பதை உங்கள் கண்களாலேயே பார்த்து விட்டீர்களே. மனதை வசப்படுத்தும் ஒரே தன்மை வலிமைதான். அதனால்தான் மனித மனம் வலிமையை வெளியே தேடிக்கொண்டிருக்கிறது. முல்லா நான் சொன்னதை நம்பினார். தர்க்க ரீதியாக நான் சொன்னதற்கு எதிராக எதையும் அவரால் சொல்ல முடியல. அன்று முதல் அவர் சுண்டலியை வணங்க தொடங்கினார். விரைவிலேயே மீண்டும் வந்தது. இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. ஒரு நாள் ஒரு பூனை சுண்டலி மேல் பாய்ஞ்சு அது குதிச்சு அது மேல குதிக்கிறத பார்த்துட்டார். இந்த முறை அவர் என்னிடம் விளக்கம் கேட்கல. நான் ஏற்கனவே சொன்னதை வச்சு அவர் சரியா அனுமானிச்சிட்டார். சுண்டலியை விட பூனை வலிமை வாய்ந்தது என்பதால் அவர் பூனையை வழிபட தொடங்கினார். அப்படியும் பிரச்சனை தீரல. ஒரு நாள் நாய் பூனையை துரத்துறத பார்த்துட்டார். பூனை ரொம்ப பயத்துல நடுங்கிட்டு இருந்துச்சு. அதனால அன்று முதல்ல நாயை வழிபட ஆரம்பித்தார் முல்லா. அப்படியும் பிரச்சனை தீரல. இன்னொரு நாளைக்கு அந்த நாயின் மேல் கோபம் கண்ட முல்லாவின் மனைவி அதை கல்லால அடிச்சு கொண்டு போட்டார். இப்போது முல்லாவால் சுயமாக முடிவெடுக்க முடியவில்லை. மீண்டும் என்னை தேடி ஓடி வர்றார். இது ஆனாலும் அதிகம். என்னால் சுண்டலி, பூனை, நாயை வழிபட முடியும், ஆனால் சொந்த மனைவியை வழிபட முடியாது அப்படின்னு சொல்றார்.
முல்லா, நீங்கள் பெரிய பகுத்தறிவுவாதி ஆயிற்றே. அறிவு இப்படித்தான் போகும். நீங்கள் அறிவின் பாதையில் தான் செல்லணும். வேற வழி இல்லை. இனிமேல் திரும்பி போக முடியாது. சரி, ஆனா என்னால் அதை பகிரங்கமா செய்ய முடியாது. என் மனைவியின் படத்தை ரகசியமாக என் அறையில் வைத்து நான் வணங்குகிறேன். கதவை உள்ளே தாழ்பால் போட்டுக்கொண்டு அந்த படத்தை வணங்குகிறேன். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து இதை அவள்கிட்ட நீங்க சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ரகசிய மனைவி வழிபாடு தொடர்ந்து நடைபெறுகிறது. எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தப்ப ஒரு நாளைக்கு முல்லாவோட மனைவி என்னோட ஓடி வர்றாங்க. முல்லா பல நாட்களாக ஒரு மாதிரியா இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் மர கலண்டுருச்சு போல. ஏற்கனவே நான் சந்தேகப்பட்ட மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவர் முதல்ல ஒரு சுண்டலியை வழிபட்டாரு, அப்புறம் ஒரு பூனையை வழிபட்டாரு, அப்புறம் ஒரு நாயை. ஆனால் கடந்த கொஞ்ச நாளா அவர் தன்னுடைய ரூமை நல்லா பூட்டிட்டு உள்ள ஏதோ செஞ்சிட்டு இருக்காரு. யாரையும் உள்ள விடுறதில்ல. அப்போ எனக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த ஆர்வ கோளாறு காரணமா நான் என்ன பண்ணேன், சாவி துவாரத்து வழியாக அவர் என்ன செய்யறாருன்றத பார்த்தேன். ஆனா இது கொஞ்சம் அதிகம்தான். அப்படி என்னதான் செய்யறாரு? அந்த கன்றாவியை என் வாயால சொல்லணுமாக்கும். நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் முல்லா வீட்டுக்கு போறாரு. அறைக்கு வெளியே நின்றுட்டு சாவி துவார வழியா உள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. பாவி மனுஷர் கண்ணாடி முன் நிர்வாணமாக நின்று கொண்டு தன்னைத்தானே வணங்கி கொண்டிருந்தார். கதவை பலமா தட்டின. முல்லா கதவை திறந்தார். அவர் செய்கைக்கு விளக்கம் கேட்டேன். இதுதான் தர்க்க ரீதியான மிகச் சரியான முடிவு. இன்று காலை எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. என் மனைவி அடிச்சிட்டேன். அவள் என்னிடம் பயப்படுகிறாள். அதனால் நான் அவளை விட வலிமை வாய்ந்தவன் என்பதை கண்டு கொண்டேன். அதனால் என்னையே நான் வழிபட்டு இருக்கேன். இப்படித்தான் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக அகந்தையை நோக்கி சென்று கொண்டிருக்கும். அதன் இறுதி இலக்கு நான். மனம் சொல்வதை நீங்கள் கேட்க தொடங்கினால் அதன் இறுதி இலக்கிற்கு விரைவிலேயே உங்களை அழைத்து கூட்டிட்டு போடும். அதன் பின்னால் முல்லாவை போல நீங்கள் உங்களையே வழிபட்டு கொண்டிருக்க வேண்டும். நான் ஏதோ வேடிக்கை பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். மொத்த மனித இடமும் இன்று இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. இப்போ தெய்வங்களை தூக்கி வெளியே எரிஞ்சிட்டாங்க. கோயில்களும் தேவாலயங்களும் பயனற்று போயிடுச்சு. மனிதன் தன்னைத்தானே வழிபட்டு கொண்டிருக்கிறான். இது எப்படி நிகழ்கிறது? நீங்கள் உங்கள் மனம் சொல்வதை கேட்க ஆரம்பித்தால் அது தன் நுட்பமான வாதங்களால் நீங்கள்தான் பிரபஞ்சத்தின் மையம் என்று உங்களை நம்ப வைத்துவிடும். இந்த உலகிலேயே மிகவும் முக்கியமானவர் நீங்கள்தான். எல்லாரை விட உயர்ந்தவர் நீங்கள்தான். நீங்க தான் கடவுள் என்று மனம் உங்களை நம்ப வைத்துவிடும். ஒரு கட்டத்துல இந்த அகங்காரமான அணுகுமுறை வந்தே தீரும். அதுதான் தர்க்க ரீதியாக உச்ச நிலை. மனம் எல்லாவற்றை பற்றியும் கேள்விகள் எழுப்பும், சந்தேகங்களையும் கிளப்பும். ஆனா எந்த காலத்திலையும் உங்கள் அகந்தையை பற்றி எந்த சந்தேகத்தையும் கிளப்பாது. எங்காவது சரணாகதி அடையணும் அப்படின்ற நிலை வந்தா மனம் தேவையில்லாத சந்தேகங்களை கிளப்பும். நீ என்ன செய்யற? ஒரு குருவிடமோ கடவுளிடமோ கோயிலிலோ தேவாலயத்திலோ சரணடைய போகிறாயா? அன்பிலும் வழிபாட்டு தன்மையிலும் சரண் புகப் போகிறாயா? பாலுணர்வில் சரண் புகப் போகிறாயா? என்ன செய்கிறாய்? உன்னை நீயே இழந்து கொண்டிருக்கிறாய். விழிப்புணர்வுடன் இரு. அனைத்தையும் உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திரு. இல்லாவிட்டால் உன்னை நீயே இழந்து விடுவாய். ஏதாவது ஒரு இடத்துல எல்லாத்தையும் விட்டுடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மனம் உங்களை எதிர்க்க தொடங்கும். அதனால்தான் மனம் அன்பை எதிர்க்கிறது. ஏனென்றால் அன்பு என்பது முழுமையான சரணாகதி. அன்பு இருக்கும் இடத்தில் அகந்தை இருக்க முடியாது. அதனால்தான் மனம் குருவை வன்மையாக எதிர்க்கிறது. குருவினிடம் அகந்தையை இழக்க வேண்டுமே, இல்லாவிட்டால் குருவால் ஒன்றும் செய்ய இயலாது. அதனால்தான் மனம் கடவுளை எதிர்க்கிறது. ஏனென்றால் கடவுள் என்று ஒருவர் இருக்கும் வரை நீங்கள் எல்லாரையும் விட மேலான இடத்தில் நீங்கள் இருக்க முடியாதே. கடவுள் இருந்தால் அகந்தை அவருக்கு கட்டுப்பட்டுத்தான் இருக்கணும்.
அதன் பின் இருப்பதிலேயே உயரமான சிம்மாசனத்தில் நீங்கள் அமர முடியாது. அதனால்தான் கடவுளை மனம் அனுமதிப்பதில்லை. தத்துவ மேதை நீஷே சொன்னாராம், என்னால் கடவுள் இருப்பதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஏற்றுக்கொண்டால் நான் எங்கே போவதாம்? கடவுள் இருக்கிறார் என்றால் நான் யார்? கடவுள் இருக்கும்போது நான் ஒன்றும் இல்லை. அதனால் கடவுளா நானா என்ற கேள்வி வந்தால் நான் என்னையே தேர்ந்தெடுப்பேன். கடவுளை இல்லை. அதனால்தான் அந்த அறிவு ஜீவி சொன்னார், இறைவன் இறந்து விட்டான், மனிதன் விடுதலை பெற்று விட்டான் அப்படின்னு சொல்றாராம். 20ஆம் நூற்றாண்டின் போக்கே நீஷே நிர்ணயித்தாராம். அவர்தான் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசி. உங்கள் அனைவருக்கும் அடிப்படையாக இருப்பது அவருடைய தத்துவங்கள் தான். அதை நீங்கள் உணர்ந்திருக்கலாம், இல்லை உணராதிருக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. உங்களுக்குள் கடவுள் செத்து விட்டார். அகந்தை மட்டும்தான் உயிருடன் இருக்கிறது. கடவுளும் அகந்தையும் ஒரே இடத்தில் இருக்க முடியாது. பைபிள்ல பழைய வேதகாமத்தில் ஒரு அழகான வாக்கியம் இருக்கிறதாம். நீ உயிருடன் இருக்கும் வரை கடவுளை பார்க்க முடியாது. கடவுளை பார்க்க வேண்டுமானால் உங்களுக்குள் இருக்கும் அந்த நான் செத்து விட வேண்டும். அந்த நான் இருக்கும் வரை உங்களால் கடவுளை பார்க்க முடியாது. இது அந்த பைபிள்ல பழைய வேதாகமத்துல இருக்கு. உங்களுக்குள் இருக்கும் அந்த நான் இறந்தால்தான் நீங்கள் இறைவனை பார்க்க முடியும். நீங்கள் தான் தடுப்புச்சுவர். அகந்தையா ஆண்டவனா என்பதை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். இரண்டும் ஒரே இடத்தில் இருக்க முடியாது. இரண்டும் ஒரே இடத்தில் இருக்கவே முடியாது. ரெண்டையும் வைத்து சமாளிப்பேன் என்று நினைத்தால் அகந்தைதான் மிஞ்சும். இறைவன் செத்து விடுவான். பிரபஞ்சத்தின் இருப்பு நிலையில இறைவன் மறைய வாய்ப்பே இல்லை. ஆனால் உங்களுக்குள் இறைவன் செத்திருப்பான். ஆமாம், அவன் இருக்க மாட்டான். நீங்கள் தான் உங்கள் அகந்தையால் ஆண்டவனை வெளியே தள்ளிவிட்டீர்களே. உங்களை உங்களால் நிரப்பிக் கொண்டு விட்டீர்கள். உங்கள் அகந்தையை ஊடுருவி செல்ல அதில் ஓட்டைகளே இல்லை. அகந்தை இருக்கும் இடத்தில் வேறு எதற்குமே இடமில்லை. எதுவுமே அகந்தையை ஊடுருவி கொண்டு உள்ளே போக முடியாது. அகந்தைக்கு பொறாமை அதிகம். அது வேறு எதையுமே உங்களுக்குள் நுழைய விடாது. வேற போட்டி இல்லாத மன்னனாக, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னனாக அகந்தை உங்களை ஆட்சி செய்யும். அன்பு என்பது வேறு ஒருவருக்கு அதிகாரத்தை கொடுப்பது. அதை செய்ய நீங்கள் அஞ்சுகிறீர்கள். ஏனென்றால் அந்த வேறு ஒருவர் உங்களை விட முக்கியமான ஆளாகி விடுவார். ஒரு ஆபத்து என்று வந்துவிட்டால் அந்த வேறு ஒருவருக்காக நீங்கள் உங்களையே தியாகம் செய்ய தயங்க மாட்டீர்கள். நீங்கள் யாரிடம் அன்பு காட்டுகிறீர்களோ அவர் அரியாசனத்தில் வீற்றிருப்பார். அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்க நண்பர், உங்களுடைய குரு, உங்களுடைய காதலன் அல்லது காதலி, இப்படி யாரா வேணும்னாலும் இருக்கலாம். அவர் அவங்க அரியாசனத்துல இருக்க நீங்கள் அவருக்கு ஊழியரை போல கீழே நின்றுட்டு இருக்கணும். இதை உங்க மனதால ஜீர்ணிக்க முடியாது. அதனால்தான் அன்பு காட்டுவது என்பது மனதிற்கு முடியாத ஒரு செயல். அன்பாக இருந்தாலும் காதலாக இருந்தாலும் வழிபாடு தியானம் என்று எதுவாக இருந்தாலும் பிரச்சனை ஒண்ணுதான். நீங்கள் சரணடைய வேண்டும். ஆனால் உங்கள் அகந்தை உங்களை சரணடைய விடாது. அகந்தை எப்போதும் ஏன் சண்டை போட துடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, எந்த நொடியிலையும் யார் மேலேயாவது பாஞ்சு ஏதாவது ஒரு நுண்டு சாக்க கண்டுபிடிச்சு அவருடன் சண்டை போட்டு வாதித்து உங்கள் கோபத்தை காட்ட நினைக்கிறீர்கள். ஏன் அப்படின்னா அகந்தை. அகந்தை ஏன் சண்டையை தேடிக்கொண்டே அலைகிறது? சண்டைதான் அகந்தைக்கு உணவு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் இந்த சண்டை? சண்டை மூலமாகத்தான் அகந்தை தன் சக்தியை பெறுகிறது. 2வது, அகந்தை எப்போதுமே அச்சத்திலேயே இருக்கிறது. அதனால்தான் நீங்கள் எந்த நேரமும் சண்டைக்கு தயாராகவே இருக்கிறீங்க. உங்களிடம் பயம் இருக்கிறது. அகந்தை எப்போதும் அச்சத்துடனேயே இருக்கும். ஏன் அப்படின்னா அகந்தையே ஒரு போலி தானே. அது இயற்கைக்கு விரோதமானது தானே. அது தாவோ இல்லையே. அது ஒரு செயற்கையான கருவிதானே. அதை நீங்கள் எப்போதும் பராமரித்து கொண்டு இருக்க வேண்டும், நிர்வகித்து கொண்டு இருக்க வேண்டும்.
ஒரு நிமிஷம் அதனை பராமரிக்கலைன்னா கூட அது மறைந்துவிடும். அதுதான் அகந்தையின் அச்சத்திற்கு ஆதாரம். அதனால் தான் நீங்கள் விழிப்புடன் பார்த்து கொண்டிருக்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா அகந்தைக்கு எரிபொருள் வேணும். அது தொடர்ந்து கிடைக்கணும். ஏன்னா அது இயற்கையின் பகுதி இல்லை. அதனிடம் இயல்பான சக்தி கிடையாது. இப்போ உங்கள் உடலிற்கு எரிபொருள் தேவை. காலாகாலத்தில் உணவும் தண்ணீரும் கொடுக்கல அப்படின்னா உங்கள் உடல் இறந்துரும். உணவு இல்லைன்னா 3 மாதங்கள்ல நீங்க இறந்துருவீங்க. தண்ணி இல்லைன்னா 3 நாட்கள்ல இறந்துருவீங்க. காற்று இல்லை என்றால் 3 நிமிடம் நீங்கள் இறந்துருவீங்க. உங்க உடலில் எப்போதும் எரிபொருள் தேவைப்படுகிறது. காரணம் உங்கள் உடல் சாஸ்வதமானது அல்ல. ஆனால் உங்கள் உணர்வு நிலைக்கு எரிபொருள் தேவையில்லை. உங்கள் உடல் மாய்ந்தவுடன் உங்கள் உணர்வு நிலை வேறு ஒரு கருப்பையை தேடிச் செல்லும். உணர்வு நிலை என்பது நிற்காத ஒரு இயக்கம். அது ஒரு முடிவில்லாத சக்தி, ஆதி அந்தம் இல்லாத அற்புத சக்தி அப்படின்னு சொல்றாரு. முடிவே இல்லாத அமர்த்துவம் வாய்ந்த அந்த மூலாதார சக்தியுடன் ஒன்றிவிட்டால் அச்சத்திற்கு அங்கே வேலையே இல்லை அப்படின்னு அவர் அந்த புத்தகத்துல அழகா எழுதியிருக்காங்க. அகந்தை எளிதில் உடையும் தன்மை உள்ளது. எந்த நேரத்திலையும் மரணத்தின் விளிம்பில் இருக்கும் யார் வேணாலும் அதை கொல்லலாம். ஒரு சிறிய சைகை, ஒரு சின்ன பார்வை அகந்தையை கொன்றுவிடும். அதனால்தான் உலகத்தில் அவ்வளவு அச்சம் இருக்கிறது. இந்த அச்சம் என்னும் கடலிற்கு நடுவே அங்கங்கே துணிவு என்னும் சிறு தீவுகளை உருவாக்கி இருக்கிறீர்கள். இல்லாவிட்டால் வாழ்க்கை இன்னும் கடினமாக இருந்திருக்கும். நீங்கள் உங்களை தைரியசாலி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு கோழை கூட தன்னை தைரியசாலி என்றுதான் நினைச்சிட்டு இருக்கான். அது ஒரு சிக்கலான பிரச்சனை. அகந்தை எந்த நேரமும் அச்சத்தில் நடுங்கி கொண்டிருக்கிறது. உள்ளே ஆழ்ந்து பார்த்தால் அகந்தை என்பது அச்சத்தின் வடிவமாகவே தெரியும். ஒரு ரோஜா மலர மனதில் எந்த சிந்தனையும் இல்லாம சில கணங்கள் பார்த்தோம்னா அந்த சில கணங்களுக்கு அகந்தை அழிந்து போகும். ஒரு ரோஜா மலர் கூட உங்கள் அகந்தையை கொன்றுவிடும். அகந்தை மெல்லிய இழையை போன்றது அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்கள் அகந்தை அச்சமின்றி வேறில்லை என்பதை உணர்ந்தால் நீங்கள் உங்கள் அகந்தையை சோறு போட்டு வளர்க்க மாட்டீர்கள். அச்சம்தான் அகந்தை அப்படின்னு இதுல சொல்றாரு. அதனை விட்டு விடுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்றாரு. இன்னொரு ஒரு உதாரணமா ஒண்ணு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, முல்லாவிற்கு அப்பதான் திருமணம் ஆகியிருக்கு. புது மனைவியை அழைச்சிட்டு ஒரு மலை பிரதேசத்துக்கு தேனிலவுக்கு போறார் முல்லா. முதல் நாள் நள்ளிரவு நேரம் யாரோ கதவு தட்டுறாங்க. முல்லா எழுந்து போய் கதவை திறக்கிறார். கையில துப்பாக்கியோட ஒருத்தன் நிற்கிறான். அவன் ஒரு திருடத்தான் வந்திருந்தான். ஆனா அவன் என்ன பண்றான், அந்த முல்லாவோட அந்த இடம் மனைவிய பார்த்த உடனே அவளுடைய அழகுல மயங்கி தன்னுடைய எண்ணத்தை மாத்திடுறான். திருடத விட்டுட்டு அவன் அந்த அதை விட்டுட்டு அவனுடைய மனைவி கிட்ட அவன் போறான். முல்லா சொல்றான், முல்லாட்ட ரொம்ப கோவமா அனுப்பி அந்த மூலையில போய் நில்லு அப்படி சொல்லிட்டு ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்தை விட்டு நீ வெளியே வரக்கூடாது, நீ அதுக்குள்ளேயே தான் நிக்கணும் அப்படி சொல்லிட்டு இல்லைன்னா துப்பாக்கியெல்லாம் உன்னை சுட்டுடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டி அவனை நிக்க வச்சிடறான். நிக்க வச்சுட்டு அவன் கண்ணு முன்னாடியே அவனுடைய மனைவியை அவன் அணைச்சு முத்தமிட்டு அவளோட உடலுறவு வச்சுக்கிறான். அப்போ அந்த திருடன் முடிச்சு போயிடுறான், வெளியில போயிடுறான். போன உடனே அந்த முல்லாவோட மனைவி ரொம்ப கோவமா நீ எல்லாம் என்ன ஒரு ஆம்பளை ஐயா, அந்த கிராதக போட்ட வட்டத்துக்குள்ள நின்றுட்டு உன் மனைவியோட ஒரு அண்ணியன் இருக்கான், அதை பார்த்துட்டு நிக்கிறே, வெக்கமா இல்லை உனக்கு அப்படியெல்லாம் சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப திட்டுறாங்க. முல்லா ஆவேசமா சொல்றார், நான் ஒரு ஒன்னும் கோலை இல்லை, அவன் பார்க்காத நேரத்துல நான் என்ன பண்ணேன் தெரியுமா, காலை வட்டத்துக்கு வெளியே வச்சேன். ஒரு தடவை இல்லை 3 தடவை அந்த மாதிரி நான் வெளியே வச்சேன் அப்படின்னு அவர் சொல்றார். அகந்தை இப்படித்தான் தன்னைத்தானே பராமரித்துக் கொள்கிறது. யாரும் பார்க்காத போது வட்டத்திற்கு வெளியே காலை எடுத்து வைக்கிறது. அதுதான் அகந்தையின் அதிகபட்ச சாதனை. மரணம் உங்களை பார்க்காத போது நீங்களும் தைரியமாக காலை வட்டத்திற்கு வெளியே வைக்கிறீர்கள். ஒரு முறை அல்ல 3 முறை முல்லாவை போல அப்படின்னு சொல்றாரு.
பயமின்றி அகந்தை இருக்கவும் முடியாது. ஏன்னா அகந்தை வந்து அதனால அது வந்து நிலையாக இருக்க முடியாது. அகந்தையின் ஆழமான பகுதி தைரியம் என்பது 3 முறை வட்டத்திற்கு வெளியே கால வைக்கிறது. இப்ப துணிச்சலும் கோழைத்தனத்தின் ஒரு பகுதி தான். அதன் மறைக்கப்பட்ட பகுதி அலங்கரிக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு தைரியசாலிக்குள்ளேயும் ஒரு கோழை இருப்பதை பார்க்கலாம். வரலாறு புகழக்கூடிய நெப்போலியன், ஹிட்லர்கள், மகா அலெக்சாண்டர்கள் எல்லாரும் கோழைகளே. அவர்கள் துணிச்சல் எல்லாம் வட்டத்திற்கு வெளியே 3 முறை காலை வைப்பதோட சரி, உள்ளே அதே கோழைத்தனம், அதே நடுக்கம். அந்த கோழைத்தனத்தை மறைப்பதற்காகத்தான் அந்த தைரியசாலி வேஷம் அப்படின்னு அவர் சொல்றார். துணிச்சல் என்பது ஒரு உத்தி மாத்திரமே. இப்போது மனவியல் வல்லுநர்களுக்கும் இது வந்து நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றார். இது எல்லா மதங்களுக்கும் தெரியும். எதையாவது மறைக்கணும் அப்படின்னா அதுக்கு நேர் எதிரான ஒன்றை தூக்கி காட்ட வேணும். அதுக்கு நேர நீங்கள் முட்டாள்தனமாக இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய அறிவு இருப்பதாக காட்டிக்கணும். நீங்கள் அசிங்கமாக இருந்தால் உங்க உடல், உங்களுடைய முகம், தலைமுடி எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா அழகுபடுத்திட்டு இல்லாத ஒரு அழகை இருப்பதாக காட்டுவீர்கள். உங்கள் அந்த அழகற்ற நிலையை வந்து ஆடைகளாலும் ஆபரணங்களாலும் மறைத்துக் கொள்வீர்கள். உங்களிடம் தாழ்வு மனப்பான்மை இருந்தால் நீங்கள் மற்றவர்களை விட மேல் என்று காட்டிக்கொள்வீர்கள். நான் ஒன்றும் தாழ்ந்தவன் இல்லை என்று உங்களின் ஒவ்வொரு செயலும் கூச்சல் போடும். நீங்கள் ஒரு முகம் தெரியாத ஆளாக இருந்தால், கூட்டத்தோடு கோய்ந்தா போடும் ஒரு சாமானியனாக இருந்தால் நீங்கள் விஐபி என்று காட்டிக்கொள்ள தேவையில்லாத பந்தா செய்வீர்கள் அப்படின்னு சொல்றார். அச்சமற்ற மனிதன் கோழையும் இல்லை, தைரியசாலியும் இல்லை. அந்த இரண்டில் ஒன்றாக இருக்க முடியாது. இந்த ரெண்டுல ஒன்னா இருக்கவே முடியாது. அச்சமற்ற மனிதன் கோழையும் இல்லை, தைரியசாலியும் இல்லை. ரெண்டும் ஒன்னா இருக்க முடியாது. அவன் பயமற்றவன். மகாவீரர், புத்தர், ஷுவாங்சு, இயேசுநாதர் இவர்கள் தைரியசாலிகளா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அவர்கள் கோழைகள் இல்லை. நீங்கள் கோழையாக இருந்தால்தான் தைரியசாலிகளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்றார். இப்போ அறிவு வந்து முட்டாள்தனத்தின் எதிர்மறை குணம், தைரியம் வந்து கோழைத்தனத்தின் எதிர்மறை குணம். புத்தனை வந்து என்னவென்று அழைப்பீர்கள்? எப்படி அழைத்தாலும் அது தப்பாகிவிடும். ஒரு புத்தனின் முன்னிலையில் வந்து மௌனமாக மட்டுமே இருக்க முடியும். அவரை பாவி என்பீர். பாவி அப்படின்னு சொல்றீங்களா, புனிதர் அப்படின்பீங்களா? அவர் இரண்டும் இல்லை. உள்ளே பாவம் இருந்தால்தான் வெளியே புனிதராக இருக்க முடியும். புனிதம் என்பது பாவத்தை மறைக்க போடும் வேஷம் மட்டுமே. ஒரு புத்தர் தோன்றும் போது அவரை இத்தகையவர் என்று நம்மால் வரையறுக்க முடியாது. நாம் ஏற்கனவே செய்து வைத்திருக்கும் பிரிவுகளில் அவரை அடைத்து வைக்கவும் முடியாது. அவருக்கு ஒரு பெயர் சீட்டை உருவாக்க முடியாது. புத்தரை எங்கேயும் எதிலையும் வைக்க முடியாது. அவர் எல்லாருக்கும் சொந்தம். ஆனா யாருக்கும் சொந்தம் இல்லை. அவர் எல்லா வகை தொகைகளையும் கடந்து நிற்பாரு. 5.5 பெட்டிக்குள் அவரை அடைத்து வைக்க முடியாது. புத்தனின் முன்னால் மொழிகளும் செயலிழந்து போயிரும். மனம் அமைதி அடைகிறது. அவர் முன் அர்த்தமுள்ள எதையும் நம்மால் சொல்ல முடியாமல் போகிறது. புத்தருக்கு அச்சம் இல்லை, மனம் இல்லை. அவரை புத்திசாலி என்றோ முட்டாள் என்றோ அழைக்க முடியாது. இரண்டிற்கும் மனம் வேண்டும். இந்த பின்னணியில சுவாங்ஷுவின் அழகான ஒரு கதைக்கு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்றார். ஸ்ரீஹசிங் அப்படின்னு கோழி சண்டைக்கு சேவல்களை பயிற்றுவிப்பான். அவன் பேரு ஸ்ரீஹசிங். அவன் என்ன செய்யறான், ஹஸ்வான் என்ற மன்னனிடம் வேலை பார்க்கறான். அவன் வந்து செய்யற வேலை இந்த கோழி சண்டைக்கு விடுற சண்டை சேவல்களை பயிற்சி கொடுக்குறவன், பிராக்டிஸ் கொடுக்குறவன். அவன் வந்து
ஸ்வான் என்ற மன்னனிடம் வேலை பார்க்குறான். இந்த மனிதன் வந்து ஷீகசிங் இருக்கிறானோ, இவன் சாதாரண பயிற்சியாளன் மட்டுமில்லை, அவன் பெரிய ஞானி, எப்போதும் தாவோவில் நிலைத்திருப்பவன். சீனா, ஜப்பான் மற்றும் பல கிழக்கித்திய நாடுகளில் எல்லா விஷயங்களும் தியான பயிற்சிக்காக எடுத்துட்டாங்களாம். வில்வித்தை, படம் வரைதல், கத்தி சண்டை, எல்லாவற்றுக்கும் மேலாக சண்டை கோழிகளுக்கு பயிற்சி கொடுப்பதில் கூட ஆன்மீக கோணத்தை பார்த்தார்களாம். யதார்த்த வாழ்க்கையின் எந்த ஒரு பரிமாணத்தையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அனைத்திலும் தாவோவை கண்டார்கள். பயிற்சிக்கு விஷயமாக்கி கொண்டார்கள் அனைத்திலையும். அந்த நாட்டின் சக்கரவர்த்தி இந்த மனிதன் சிகிச்சிடம் ஒரு சேவலுக்கு சண்டை பயிற்சி கொடுக்குமாறு சொல்லியிருந்தாராம். அந்த மன்னனுக்கு சண்டை போட்டி, அந்த சேவல் சண்டை, அந்த போட்டினா ரொம்ப பிடிக்குமா. நடக்க போகும் சண்டையில தன் சேவல் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அவர் விரும்புறார். இப்போ சேவலுக்கு சண்டை பயிற்சி கொடுப்பது தன் பயிற்சியாளனின் வேலை என்றாலும் அவன் நோக்கம் வேறு, அவனுடைய நோக்கம் வேறு, மன்னனின் நோக்கம் வேறு என்பதை நாம புரிஞ்சுக்கணும். மன்னனுக்கு போட்டியில ஜெயிக்க வேணும் அப்படின்ற துடிப்பு, பயிற்சியாளனுக்கோ ஒரு சேவலை சிறந்த போரிடும் சேவலாக மாற்ற வேண்டும் என்ற துடிப்பு. சேவல் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கான். சேவல் சண்டை போட தயாராகி விட்டதா அப்படின்னு மன்னன் கேட்குறான். பயிற்சியாளன் சொல்றான், இன்னும் தயாராகவில்லை, சேவல் தீயாக இருக்கிறது அப்படின்னு சொல்றான். வேடிக்கை பாருங்க, மன்னன் என்ன சொல்லியிருப்பான்? சேவல் தீயாக இருந்தால் நல்லது தானே. வேறு சேவலோட சண்டை போடும்போது அது தீயா போய் சண்டை போடும், சீக்கிரம் அதை ஜெயிச்சிடும், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு இல்லையா அப்படின்னு மன்னன் சொல்றான். ஆனா பயிற்சியாளன் சொல்றான், எந்த சேவலோடையும் சண்டை போடுறதுக்கு இது தயாராக இல்லை, இன்னும் தயார் நிலையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். தர்க்க ரீதியாக செயல்படக்கூடிய மனம் என்ன சொல்லுகிறதுனா, நீ தீயாக இருந்தால், யாரோடும் சண்டை போட துடித்து கொண்டிருந்தால் நீ பெரிய வீரனாகி விட்டாய். இனியும் எதற்கு பயிற்சி, எதற்காக காத்து கொண்டு இருக்கிறாய்? நீதான் தீயாக இருக்கிறாயே, சண்டை போடேன். சும்மா இருந்தா சிறு நேரத்தில் உன்னிடம் இருக்கும் தீ குளிர்ந்து விடும், உன்னிடம் உள்ள சக்தி குறைந்து விடும். ஆனால் மனமற்ற நிலையில் இருக்கும் மனம் வேறு மாதிரி சிந்திக்கிறது. அந்த நிலையில் இருப்பவன் என்ன சொல்கிறான்? அந்த சேவல் எந்த கணத்திலும் யாரோடும் சண்டை போட துடித்து கொண்டிருப்பதால் அதற்கு இன்னும் பயிற்சி முடியவில்லை, அதனால் அது சண்டைக்கு தயாராகவில்லை அப்படின்னு சொல்றான். உங்கள் மனதில் அன்பு இல்லாத போதுதான் அன்பு இருப்பது போல காட்டிக்கொள்ள விரும்புவீர்கள், பரிசு கொடுப்பீர்கள், அன்பை பற்றி விலாவாரியாக பேசுவீர்கள், அதை பத்தி பேசுவீங்க. உங்க முயற்சி அனைத்தும் அன்பு இல்லை என்பதையே காட்டும். அன்பு என்பது ஒரு முக்கியமான ஆற்றல். அதை உங்களால் மறைக்க முடியாது. யாராவது அன்பை மறைக்க முயன்று அதுல வெற்றி அடைஞ்சிருக்காங்களா என்ன? இல்லை, அதை மறைக்க முடியாது. அது உள்ளே கனன்று எரியும் நெருப்பு, அது சதா ஒளிர்ந்து கொண்டே இருக்கும் நெருப்பு. உள்ளே ஒரு நெருப்பு எரிய தொடங்கிடுச்சு, அவர்கள் ஆன்மாவிற்கு ஒரு புது நறுமணம் வந்திருக்கிறது. அன்பு இருக்கும்போது திருப்பியும் அந்த அந்த மன்னன் அப்புறம் திருப்பி கொஞ்ச நாள்ல திருப்பியும் கேட்கிறார், சேவல் சண்டைக்கு தயாராயிருச்சா அப்படி சொல்லிட்டு கேட்கிறார். அப்போ இது இன்னும் தயாராகல அப்படின்னு, சேவல் இன்னும் சண்டைக்கு தயாராகவில்லை. உங்களோட வலிமையில உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா உங்கள்கிட்ட நீங்கள் எதையும் மறைக்கிறீர்கள் அப்படின்னு பொருள். அது போல இது தன்னுடைய வலிமை இருக்கு அப்படின்றத வெளியில காமிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிச்சுன்னு சொன்னா அப்ப அதுக்கு வலிமை இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பயிற்சி கொடுக்கிறவர் நினைக்கிறார். எந்த சேவலோடையும் சண்டையை ஆரம்பிக்க துடித்து கொண்டிருக்கிறதா, சண்டை போடுறதுக்கு அது தயாரா இருக்கு. ஆனா தன்னுடைய வலிமையின் மேல அதற்கு
என்னன்னா அதீத கர்வம் இருக்காம். இதை உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லா இடத்துலயும் நடக்குது. நீங்க யாருடன் வேண்டுமானாலும் சண்டை போட தயாராக இருக்கிறீர்கள். வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள். வாய்ப்பு கூட வேண்டாம். ஏதாவது ஒரு நொண்டி சாக்கு கிடைச்சா போதும். உங்கள் காலை யாராவது லேசா மிதிச்சிட்டா கூட போதும். நீங்க அவரோட சண்டை போட தயார். ஏன்? ஏன்னா நீங்கள் உள்ளூர பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் ஒரு முகம் தெரியாத மனிதர் என்று உங்களுக்கே தெரியும். அதனாலதான் உங்கள் காலை யாராவது தெரியாம மிதிச்சிட்டா கூட அப்படி கோபம் வருது. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? அது உங்களுக்கே தெரியாதே. அதனாலதான் அந்த கேள்வியை நீங்க கேட்டுக்கிறீங்க. 10 நாள் கழிச்சு அதே கேள்விய பயிற்சியாளன் பதில் சொன்னான். இல்லை, இன்னும் தயாராகவில்லை. அந்த கேட்கிறார். மற்றொரு சேவல் கூவுறத கேட்டா சிலிப்பிக் கொள்கிறது அப்படின்னு அந்த மன்னன் கிட்ட சொல்றான். சக்கரவர்த்தி அப்படியே துடிச்சிட்டு இருக்காரு. எப்படா அந்த சண்டைக்கு கோழியை விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. கோழி சண்டைக்கான நாள் நெருங்கிட்டு இருக்கு. சக்கரவர்த்திக்கு தன் சேவல் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு ஒரே ஆசை. பயிற்சியாளனா இன்னும் என்ன செய்யறான், அவன் அவன் சொல்ற காரணங்கள் பயிற்சியாளன் சொல்ற காரணம் இவருக்கு அபத்தமா தெரியுது. தாவோவில் நிலத்தில் இருக்கக்கூடிய மனுஷனுடைய பேச்சு அபத்தமாகத்தான் இருக்கும். அப்படிதான் தெரியும். அவை அபத்தம்தான். அவை உங்கள் மனதிற்கு பொருத்தமாக இருக்காது அப்படின்னு அவரு சொல்றாரு. இன்னும் 10 நாள் போயிடுச்சு. அப்பயும் திருப்பியும் மன்னர் கேட்கும் போது, இல்லை, இன்னும் தயாராகவில்லை. மற்றொரு சேவல் கூவுவதை கேட்டு அது சிலிப்பிக் கொள்கிறது. சேவல் இன்னும் பக்குவம் அடையவில்லை. இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்கு. சேவல் செய்யறது ஒரு வீரனின் செய்கை அல்ல. சிலிப்பு கொள்ளுதல் கோழையின் வழி, அச்சமற்றவனின் வழி அல்ல. அச்சமற்ற சேவலின் போக்கு அது இல்லை அப்படின்னு சொல்றாரு. யாரோ கத்துறாங்க, எங்கோ ஏதோ ஒரு சேவல் கூவுது. அந்த அந்த சவால் உங்களுக்குத்தான் அப்படின்னு நீங்க ஏன் நினைச்சுக்கணும்? மொத்த உலகத்தையும் ஏன் எதிரியாகவே பார்க்கணும்? இந்த எதிரி மனநிலை இருந்தால் மூலாதாரத்தோடு உங்களுக்கு உள்ள தொடர்பு சரியில்லை என்று பொருள். அது இருந்தால் இந்த உலகமே நண்பர்களின் கூட்டமாகத்தான் தெரியும். நட்பே அந்த உறவின் ஆதாரமாக விளங்கும் அப்படின்னு. ஒரு 10 நாள் கழிச்சு அதே கேள்விக்கு பயிற்சியாளன் பதில் சொல்றான். இல்ல, இன்னும் தயாராகல. இன்னொரு சேவல் கூவுறத பார்த்துட்டு கூவுறத கேட்டாலே அது சிலிப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்புறம் இன்னும் மேலும் 10 நாட்கள் போயிடுச்சு. மன்னனிடமிருந்து அதே கேள்வி அவன் திருப்பி கேட்கிறான். பயிற்சியாளர் அது இன்னும் என்ன சொல்றான்னா, இன்னும் தயாராகல. அதனிடம் இன்னும் அந்த கோப பார்வை இருக்கிறது. தன்னுடைய சிறகுகளை அது சிலிப்பிக் கொள்கிறது அப்படின்னு அவன் சொல்றான். இன்னும் அந்த சேவலின் உணர்வின்மை நிலையில் சண்டை போட வேண்டும் என்ற துடிப்பு இருக்கிறது. மேல் மட்டத்தில் அமைதியாக இருக்கிறது. ஆனால் ஒரு சேவல் கடந்து போனால் அதனை கோபத்துடன் பார்க்கிறது. அது உணர்வின்மை நிலையில் நிகழும் செய்கை என்றாலும் இந்த சேவல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய பழைய நிலையிலிருந்து விலகி போய் கொண்டிருக்கிறது. சண்டை போடணும் அப்படின்ற எண்ணம் அதன் உணர்வு நிலையிலிருந்து போயிடுச்சு. ஆனா உணர்வின்மை நிலையில் அந்த எண்ணம் இன்னும் இருக்கிறது. அடுத்து 10 நாள் கழிச்சு சொன்னான், இப்போது ஏறக்குறைய தயாராயிடுச்சு. இன்னும் பூரணமாக தயாராகவில்லை, ஆனால் ஏறக்குறைய தயாராகிவிட்டது அப்படின்னு சொல்றான். இன்னொரு சேவல் கூனா அது இப்போ கண்களை இமைப்பது கூட இல்லை. மரக்கட்டையை போல அசைவற்று நிற்கிறது. இப்போதுதான் இது சண்டைக்கு பக்குவமாக இருக்கிறது. மற்ற கோழிகள் இப்போது இதை பார்த்தா என்ன செய்யுதுன்னா ஓட ஆரம்பிக்குதாம். இந்த நிலைக்கு விட்டால் அது சண்டை போட வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. வீரன் பக்குவம் அடைந்து விட்டால் அவன் சண்டை போட தேவையில்லை. அச்சமற்ற நிலையில் வீரன் இருக்கும்போது அவன் ஏன் சண்டை போட வேண்டும்? அவன் இருந்தாலே போதுமானது. அந்த சேவல் இருக்கும் நிலையை பார்த்து மற்ற சேவல்கள் ஓடிடும். கடைசியில் அதான் நடந்தது. அந்த பறவையை போட்டிக்கு விட்டாங்களாம். தைரியசாலிகளான மற்ற சேவல்கள்
நெஞ்சை சிலுப்பிக்கிட்டு சண்டைக்கு வந்துச்சான். திருடம் பார்க்காத நேரத்துல மூளை வட்டத்திலிருந்து காலை வெளியே எடுத்து வைக்கிற தைரியசாலிகள் அவை. மற்ற சேவல்களிடம் அகந்தை இருந்தது, ஆணவம் இருந்தது, கர்வம் இருந்துச்சாம். இந்த சேவலை சில நொடிகள் அதுக்கு உத்து பார்த்துச்சான். இந்த சேவல் வித்தியாசமாக இருந்தது. இந்த உலகத்தை சேர்ந்த சேவலாக இது தோன்றவில்லையாம். நமது சேவல் ஒரு புத்தனை போல அமைதியாக நின்று கொண்டிருந்தது. அதனை தூண்டிவிட அவை முயற்சி செய்தன. ஆனால் நம் சேவலோ தன் கண்களை கூட இமைக்கவில்லை. மற்ற சேவல்கள் குதித்தன, பெரிய சத்தத்துடன் கூவின. ஆனால் நமது சேவல் கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கல. இப்போது மற்ற சேவல்கள் பயந்து நடுங்கிருச்சான். இந்த சேவல் அந்நியன், இது நம் இனத்தை சேர்ந்ததே இல்லை அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சேவல் கோழையும் இல்லை, தைரியசாலியும் இல்லை அப்படின்றத அது புரிந்து கொண்டன. அது அச்சமற்ற நிலையில் இருந்தது. அச்சமற்றவர்களை பார்த்தால் என்ன செய்வது? தலை தெறிக்க ஓட வேண்டியதுதான். சாமுராய் வீரனுக்கும் ஜென் வீரனுக்கும் இதே பயிற்சி தான் கொடுக்கப்படுகிறது. அவன் போரிட வேண்டும், ஆனால் மனதில் கோபம் இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஏனென்றால் உங்களால் கோபம் இல்லாமல் காதலிக்க கூட முடியாது. ஆனால் அவன் கோபம் கொள்ளாமல் எதிரியுடன் போரிட வேண்டும். எப்படி இருக்கு பாருங்களேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்ததாக இன்னொரு உதாரணமா என்ன சொல்றாருன்னா, ஒரு சூஃபி கதை சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒமர் என்று ஒரு எகிப்து நாட்டு மன்னன் இருந்தானா. அவன் தன் பகைவனோட 30 ஆண்டுகள் போரிட்டு கொண்டே இருந்தானா. சண்டை நடந்துட்டே இருக்கு கண்டினியூஸா. பகைவன் வலிமை மிக்கவனாக இருந்ததால் சண்டை தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. போரிடுவதே வாழ்க்கையாக போயிடுச்சான். போர் முடிவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஒரு நாள் சண்டையின் போது அந்த பகை நாட்டு மன்னன் குதிரையிலேருந்து கீழே விழுந்துட்டான். ஒமர் தன் குதிரையிலேருந்து கீழே குதிச்சுட்டான். ஒரு வினாடி போதும் ஒமர் தன் கையில இருந்த ஈட்டியால பகைவனை குத்தி கொல்றதுக்கு போர் முடிஞ்சிரும். ஆனா அதே சமயம் ஒமருக்கு வெற்றி கிடைச்சிரும். ஆனா தனக்கு கிடைத்த அந்த சிறிய இடைவெளியில பகைவன் ஒமரின் முகத்தில் எச்சில் துப்பிட்டான். தூக்கிய ஈட்டி அந்தரத்தில் அப்படியே நின்றதான். ஒமர் தன் முகத்தை தொட்டு பார்த்துட்டான். பின் தன் பகைவனிடம் சொன்னா, நாளை போரை மீண்டும் தொடர்வோம் அப்படின்னு சொல்றான். உனக்கு என்ன ஆயிடுச்சு? இப்படி ஒரு வாய்ப்பிற்காகத்தானே நீயும் நானும் 30 வருஷங்களாக போராடிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் உன் மேல ஏறி உட்கார்ந்து உன் நெஞ்சில ஈட்டியால குத்தும் நாள் வராதா அப்படின்னு தானே எதிர்பார்த்து காத்திருந்த. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, ஆனா உனக்கு கிடைச்சிருக்கு. ஒரே வினாடியில நீ என்ன கொன்னுடலாம், அதை ஏன் நீ செய்யல அப்படின்னு அவன் கேட்கிறான். இது சாதாரண போர் இல்லை. நான் ஒரு சபதம் எடுத்திருக்கிறேன். அது ஒரு சூஃபி சபதம். சினமில்லாமல் போரிடுவது என்பதுதான் அந்த சபதம். நீ என் முகத்தில் எச்சில் துப்பிய அந்த கணத்துல என் மனதில் கோபம் பொங்கியது. அந்த கோபத்துல உன்னை கொல்ல வேண்டும் என்ற வெறி வந்துருச்சு. என் அகந்தை உள்ள நுழைஞ்சிருச்சு. 30 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை எனக்கு இல்லை. நாம் ஒரு காரணத்திற்காக சண்டை போட்டு கொண்டு இருக்கிறோம். எனக்கு உன் மேல தனிப்பட்ட பகை இல்லை, நீ என் பகைவனும் இல்லை. உன்னை கொல்லணுன்றது என்னுடைய நோக்கமும் இல்லை. இந்த போர்ல வெற்றி பெற்று என் பக்க நியாயத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதே என் நோக்கம். ஆனால் நீ என் மேல் துப்பிய அந்த கணத்துல, எச்சி துப்பின அந்த கணத்துல சண்டைக்கான காரணத்தை மறந்து போனேன். நீ எனக்கு பகைவனாகத்தான் தோன்றினாய். உன்னை கொல்லணும் அப்படின்ற வெறி வந்துருச்சு. அந்த வெறியில எதையும் செய்ய விரும்பவில்லை. அதனால்தான் நான் நாளைக்கு சண்டையை தொடரலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றான். ஆனா போர் அதன் பின்தொடரவில்லையா. பகைவன் நண்பனானான். நீயே எனக்கு குருவாக இருந்து சினமில்லாமல் சண்டை போடுவது எப்படி என்று சொல்லிக் கொடு என்று சொன்னானாம். அகந்தை இல்லாமல் போரிடுவதுதான் இங்கே ஆன்மீக ரகசியம். அகந்தை இல்லாமல் உங்களால் சண்டை போட முடியும் என்றால் அகந்தை இல்லாமல் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். சண்டையே போட முடியும் அப்படின்றப்போ வேற என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அந்த சாமுராய் வீரனுக்கும் ஜென் வீரனுக்கும் கொடுக்கப்படும் பயிற்சி. இந்த சேவலுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சியும் அதான்.
அகந்தை இல்லாமல் சண்டையிடுவது எப்படி என்பதை கற்றுத் தருவதுதான் அந்த பயிற்சி. இப்போது ஏறக்குறைய தயாராயிடுச்சு. வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ஏறக்குறைய தயாராகிவிட்டது. இன்னும் முழுமையாக தயாராகவில்லை. ஏன்? இந்த உலகில் பரிபூரணமாக எதுவுமே இல்லை என்பதுதான் தாவோவின் தாத்பரியம். எல்லாமே ஏறக்குறைய சரியாக இருக்கிறது. நீங்கள் பூரணமாக இருந்து விட்டால் நீங்கள் மறைந்து விடுவீர்கள். பருப்பொருள் சம்பந்தப்பட்ட எதுவும் பூரணமாக இருக்காது. பருப்பொருள் தொடர்புடையது எதுவும் குறை உள்ளதாகத்தான் இருக்கும். இந்த உலகம் சம்பந்தப்பட்ட எதுவுமே குறை உள்ளதாகத்தான் இருக்கும். அந்த குறை இருக்கும் வரைதான் நீங்கள் இந்த உடலில் இருக்க முடியும். நீங்கள் குறை இல்லாமல் நிர்மலமாகிவிட்டால் மறைந்து விடுவீர்கள். சாதாரண மனிதர்கள் சாவார்கள். ஆனால் பரிபூரணர்கள், அப்பொழுக்கில்லாதவர்கள் அப்படியே மறைந்து விடுவார்கள். நீங்கள் கிளம்புகிறீர்கள். பூரணமானவர் மறைகிறார். கிளம்புகிறீர்கள் என்னும் போது மற்றொரு இடத்திற்கு வந்து சேருதலும் இருக்கும். ஏனெனில் புறப்படுதல் என்பது பயணத்தின் ஒரு பகுதிதான். அதன் மற்றொரு பகுதி வந்து அடைதல். வந்து அடைதலின் ஆரம்பம் கிளம்புதல். கிளம்புதலின் ஆரம்பம் வந்தடைதல். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து கிளம்பி மீண்டும் இங்கேயே வந்து அடைகிறீர்கள். ஆனால் பூரணமான மனிதன் அப்படியே மறைந்து விடுகிறான். அவன் மீண்டும் தோன்றுவதில்லை. அவன் அப்பழுக்கின்றி இருப்பதால் பருப்பொருள் மூலமாக அவன் பரிமளிக்க முடியாது. அவன் பூரணத்துவமாகவே இருக்கிறான். இந்த குற்றம் நிறைந்த உலகிலே அவனால் ஒரு உருவத்தை கொள்ள முடியாது. அவன் உருவத்திற்கு அப்பாற்பட்டு அருவமாகிறான் அப்படின்னு சொல்றார். அதனால்தான் அந்த பயிற்சியாளன் இப்போது ஏறக்குறைய தயாராகிவிட்டது அப்படின்னு சொல்றான். இதைவிட இன்னும் எப்படி தயாராக இருக்க முடியும் என்று உங்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. இதுதான் முக்கியம். மற்றொரு சேவல் கூவினால் அது கண்களை இமைப்பது கூட இல்லை. இதைவிட சிறந்த நிலை இருக்க முடியாது. மரக்கட்டையை போல் அசைவற்று நிற்கிறது. இதுதான் உச்சக்கட்டம். இப்போதுதான் இது சண்டைக்கு பக்குவமாகி இருக்கிறது. மற்ற கோழிகள் இப்போது இதை பார்த்தால் ஓட ஆரம்பிக்கும். இதைவிட சிறந்த பூரணத்துவம் இருக்க முடியுமா? முடியும். அது கட்டையை போல் அசைவற்று இருக்கலாம். அதன் கண்கள் நகராமல் இருக்கலாம். மற்ற சேவல்கள் அதை பார்த்து ஓடி போகலாம். அதனால் இந்த சேவலே போட்டியில் ஜெயிக்கலாம். ஆனால் உள்ளே அந்த சேவலின் மனம் தானே இருக்கிறது. அதுவே பூரணத்துவத்துக்கு ஒரு குறைபாடு தானே அப்படின்னு சொல்றார். அதாவது மனம் அற்று இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றார். முழுமையில் உறுதி என்றால் என்ன? பயிற்சியையும் முயற்சியையும் கைவிடுவதுதான். எளிதாக இருப்பதே சரியானது அப்படின்னு சொல்றாரு. இந்த சேவல் தன் முயற்சியின் மூலமாகத்தான் இந்த நிலையை அடைந்திருக்கிறது. இது இன்னும் செய்கையின் சுழலில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. அது அசைவற்று இருக்கிறது சரி. ஆனால் அதன் இதயத்தில் ஆழத்தில் செயலற்ற நிலை இல்லை. அதற்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்டுப்பாடுகள் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார். இப்ப பயிற்சி எடுத்துக்கொண்டால் நல்ல சண்டை கோழி அப்படின்னு பேர் வாங்கலாம். சண்டையில மற்ற கோழிகளை தோக்கடிக்கலாம். ஆனால் உங்களை பொறுத்த மட்டும் நீங்கள் இன்னும் அதே பழைய ஆசாமியாகத்தான் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, என்னிடம் ஒரு சூஃபியை அழைத்து வந்தார்கள். அவர் 30 வருடங்களாக தியான பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தாராம். அப்போ அவர் சொல்றாரு, அதுல எந்த அவருக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த கதையில வரக்கூடிய சேவலை போல அவர் ஏறக்குறைய சரியாக இருந்தார். அவர் சீடர்கள் எந்நேரம் அவர் புகழை பாடிக்கொண்டே இருந்தார்களாம். அவருக்கு நிறைய சீடர்கள் இருந்தார்களாம். மரம், பாறை, விண்மீன்கள் எதை பார்த்தாலும் அதுல எல்லாம் அவர் அல்லாவையே காண்பதாக அவருடைய சீடர்கள் சொன்னாங்களாம். அந்த சூஃபி என்னிடம் ஒரு 3 நாட்கள் தங்கி இருந்தாராம். அவர் சொல்றார்,
ஓஷோ அவர்கள் சொல்றாங்க, அந்த சூஃபி என்னுடன் 3 நாள் தங்கியிருந்தார். அவர் இடையறாத ஜபித்து கொண்டே இருந்தார். இதை சூஃபிகள் ஜிக்ரா என்பார்கள். ஒரு வினாடி கூட விடாமல் அல்லாவின் பெயரை ஜபித்து கொண்டிருப்பதுதான் ஜிக்ரா. அவர் குளிக்கும் போது கூட ஜபித்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் நான் அவரிடம் கேட்டேன், ஏன் இந்த பழக்கம்? உங்களால எல்லா இடத்துலயும் அல்லாவை பார்க்க முடியுது அப்படின்னா ஏன் அவர் பேரை விடாம ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? எதுக்கு இந்த பயிற்சி? பார்க்கும் இடம் எங்கும் எல்லா இடத்துலயும் நீக்கபர அல்லாஹ் நிறைந்திருக்கும் போது நீங்கள் இந்த ஜபத்தின் மூலம் யாரை கூப்பிடுறீங்க? கூப்பிடப்படுவது அல்லாஹ் அப்படின்னா கூப்பிடுவது யார்? இதனைத்தோடு விட்டுருங்க. என்னுடன் இருக்கும் இந்த 3 நாட்களில் இந்த ஜபங்கள் வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுடுங்க. அவர்கிட்ட ஒரு அபரிமிதமான பணிவு இருந்துச்சான். நான் சொன்னதுல இருந்து உண்மையை புரிந்து கொண்டார். இன்னும் பயிற்சி தொடர்ந்தால் நாம் அதில் தேரவில்லை என்றுதானே பொருள். இதனை அவர் புரிந்து கொண்டாராம். நான் தேறிவிட்டேன் என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்புறம் அதை விட்டு விடுவது தானே. அசைக்க முடியாத நம்பிக்கை என்று அவர் அழுத்தி சொன்னதிலிருந்தே அவர் நம்பிக்கை முழுமையாக இல்லை என்று தெரிந்தது. ஜபத்தை விட்டுவிட்டால் அவர் கஷ்டப்படுவார் என்பதும் தெரிந்தது. என்றாலும் ஜபதவங்களை விட்டுவிட்டாராம். நான் அவரை கவனிச்சுட்டே இருந்தேன். 3ஆம் நாள் அதிகாலை ஒரு 4 மணிக்கு என் அறைக்கு அறக்க பறக்க ஓடி வந்தாராம். என்னை பற்றி அப்படி அவரை பார்த்து குளிக்கிறார். என்ன காரியம் செய்துட்டீங்க நீங்க? எல்லாம் போயிடுச்சு. இப்போது என்னால் கடவுளை காண முடியவில்லை. மரம் மரமாக தெரிகிறது, கல் கல்லாக தெரிகிறது. என்னை என்ன செய்தீர்கள் நீங்கள்? என்னை கொன்று விட்டீர்கள். என்னோட 30 வருஷ பயிற்சியை நீங்க அழிச்சிட்டீங்க. நீங்க என் நண்பர் இல்லை, பகைவன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ ஓஷோ அவர்கள் நான் அவரிடம் சொன்னேன், அமைதியாக இருங்கள், என் அருகில் அமருங்கள், என்ன நடந்தது என்று நாம் இருவரும் ஆராய்ந்து பார்ப்போம். நான் உங்கள் பகைவன் இல்லை. இந்த பழக்கத்தை இன்னும் 30 ஜன்மங்களுக்கு தொடர்ந்தாலும் ஒன்றும் ஆக போறதில்லை. நீங்க ஏறக்குறைய தயாராக இருப்பீர்கள். இதே நிலை கடைசி வரை நீடிக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த பயிற்சியை நிறுத்திட்டீங்கன்னா பழையதெல்லாம் மீண்டும் வந்துடும். பழையது எதுவும் முற்றிலுமாக அழியலை, உங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு. உங்க பயிற்சியின் மூலம் அதை இன்னும் உள்ள அமுக்கி வைக்கிறீங்க. பயிற்சியை நிறுத்தினால் அது பீறிட்டு கொண்டு வெளியில கிளம்பி வரும். சவுத்துல அடிச்ச ரப்பர் பந்த போல அது மீண்டும் வரும் அப்படின்னு அவரு சொல்றாரு. எதையோ இழந்துட்டது போல நினைக்காதீங்க, கோவப்படாதீங்க. இதுதான் சிறந்த ஞானம். பயிற்சிய விட்டுருங்க. மரத்தை சாதாரணமாக பாருங்க, அதுவே தூய்மையான ஞானம். மரத்திற்குள் கடவுளை வம்படியா புகுத்த முயற்சி செய்யாதீங்க. உண்மையான சமய உணர்வு உள்ளவனுக்கு சமய சடங்குகளை கடைபிடிப்பவனுக்கும் இதுதான் வித்தியாசம். மரத்தை பாருங்க, அதில் தேவையில்லாம கடவுளை புகுத்தாதீங்க. அதுதான் கடவுள் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் மரம் கூட கடவுளாக தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் அந்த கடவுள் உண்மையான கடவுள் இல்லை, அது திணிக்கப்பட்டது. உங்கள் மனம் மரத்தினுள் ஏற்றியது. மரத்தை பாருங்க, மௌனமா இருங்க. மரத்திடம் உள்ளபடியே தெய்வீகத்தன்மை இருக்கிறது. அதற்கு உங்கள் கடவுள் தேவைப்படாது. மௌனமா இருங்க, மரத்தோட இருங்க. போக போக உங்க மௌனம் ஆழமாக ஆழமாக நீங்கள் அந்த மரமாக மாறுவதை பார்ப்பீர்கள். மரம் மாறுவதை பார்ப்பீர்கள். ஒரு நாள் நீங்கள் காண்பது எல்லாமே தெய்வீகமானது என்பதை உணர்வீர்கள். அந்த தெய்வீகத்தை யாராலும் உங்களிடமிருந்து பிரிக்க முடியாது. அது பயிற்சியால் வருவதல்ல, அது ஒரு தன்னிச்சையான நிகழ்வு அப்படின்னு சொல்றாரு. மெய்ப்பொருள் வார்த்தைகள் மூலம் வருவதில்லை, மௌனத்தின் மூலம்தான் வருகிறது. பயிற்சி கொடுப்பேன் என்ன சொல்றான்னா, அது ஏறக்குறைய தயாராகிவிட்டது. ஏன்னா சேவலுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த குணங்கள் அதன் மேல் திரிக்கப்பட்டு இருக்கிறது. வெளியே காட்டிக்கொள்வதற்கு அது பெருமையாக இருக்கலாம், ஆனால் அதனால் ஆன்மீக லாபம் எதுவும் கிடையாது. உண்மையான ஞானி தன்னிச்சையாக இயல்பாக வாழ்கிறான். அவன் பெரும் அனுபவங்கள் எதிலும் அவன் மனதை வைப்பதில்லை. சரி,
அப்போ நம்ம என்ன செய்யறது? முதல்ல பயிற்சி வேண்டும். இல்லாவிட்டால் இயல்பு நிலை வராது. அதனை அடி ஆழத்திற்கு அனுப்பிட்டீங்க. அதனால அது மேல வராது. அது உங்கள் உணர்வு நிலைக்கு மீண்டும் வராது. முதலில் பயிற்சி பெறுங்கள். உங்கள் பயிற்சி முழுமையாக இருக்க வேண்டும். உங்களை நான் அவர் ஏறக்குறைய தயாராகிவிட்டார் என்று சொல்லும் அளவிற்கு உங்கள் பயிற்சி தீவிரமா இருக்க வேண்டும். அடுத்த கட்டத்துல எல்லா பயிற்சியையும் விட்டுடணும். அப்புறம் என்ன நிகழ்கிறது என்பதை கவனிச்சு பார்க்கணும். பயிற்சியை விட்டவுடன் பழையது எல்லாம் மேலே வரும். ஒரு சாட்சியின் மனோபாவத்துடன் அதை பாருங்கள். மேலே கிளம்பி வரும் பழைய விஷயங்களை பார்த்தாலே போதும், அவை தன்னால் வற்றிவிடும். வேறு எதுவும் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்றார். எல்லாத்தையுமே ஒரு சாட்சி பாவமாக, அதுவே நம்ம வேற, அது ஒரு நிகழ்வு, அது நடந்துட்டே இருக்கு, நடந்துருச்சுட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்சியாக மட்டும் நம்ம நின்று அதை பார்க்கணும். வேற எதுவும் செய்ய தேவையில்லை. ஒரு இரும்பு சுருள் முடிஞ்சவரை அதை அமுக்கி வச்சுட்டு சட்டுன்னு விட்டுடுங்க. அது குதிச்சு என்ன செய்யும்? மேலே எழும்பும். உங்கள் பயிற்சியின் நோக்கமும் அது போலதான். இரும்பு சுருளை முடிந்தவரை அமுக்குவதுதான் பயிற்சி. சுவர்ல வச்சு அழுத்தப்படும் சுருள் போல உங்கள் மனம் அழுத்தப்படுகிறது. இந்த தியான பயிற்சி எல்லாம் மனதை சுவரோடு வைத்து அமுக்குவதற்காகத்தான் கடைசி வரை அமுக்க வேண்டும். இனிமேல் அமுக்க இம்மி அளவு கூட இடம் இல்லாத பட்சத்துல இல்லை அப்படின்ற நிலையில ஏறக்குறைய நீங்க தயாராகிட்டீங்க. இந்த கதையில வரும் சேவலை போல அந்த தருணத்தில் நான் உங்களை பார்த்து விட்டு விடுங்கள் என்று கத்துவேன். மனம் என்னும் சுருள் விரியும். அது மட்டுமல்லாமல் குதிக்கும். அது உங்களிடமிருந்து வெளியே குதித்து விட்டால் நீங்கள் மனதிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். அதற்கு பின் பயிற்சி தேவையில்லை. மனதிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதன் பின் ஒவ்வொரு கணத்தையும் முழுமையாக வாழ்ந்தால் போதும். ஒவ்வொரு வினாடியையும் விழாவாக கொண்டாடினால் போதும். ஒவ்வொரு கணத்தையும் நன்றி உணர்வோடு கழித்தால் போதும். ஒவ்வொரு நொடியிலும் பரவசத்தையும் அனுபவித்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரையை அவர் நிறைவு செய்திருக்கிறார்கள். வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பளித்த தமிழ் ஆனந்த யோகத்திற்கு நன்றி. இதுவரை இந்த உரையை பொறுமையாக கேட்ட மெய்யன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.